Allah 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 Allah. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் என்று போற்றி புகழ்ந்தவனாக, எனது இஸ்லாமிய சொந்தங்களே, மாற்று மத நண்பர்களே, இன்று இஸ்லாம் அதிக வளர்ச்சி அடைந்த காரணத்தினால காழ்ப்புணர்ச்சி கொண்ட கிறிஸ்துவ மிஷனரிகள் இஸ்லாமிய மீது என்ன செய்யுதுன்றா பல தூற்றல்களையும் பல குற்றச்சாட்டுகளை வைக்குது. அதுல ஒரு குற்றச்சாட்டை எடுத்து இது குற்றச்சாட்டு இல்ல, இவர்கள் புரிந்தது விளைவுத்தான் குற்றச்சாட்டா தெரியுது, இவர்களுக்கு புரிந்து கொள்ற தன்மை இல்லைங்கிறத நிரூபிக்க இந்த வீடியோவை போடுறேன் இன்ஷா அல்லாஹ். இந்த குற்றச்சாட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 30 ஆண்களுடைய பலம் கொடுக்கப்பட்டது குறித்து அந்த குற்றச்சாட்டு இருக்கு. சரிங்களா? இந்த குற்றச்சாட்டு சம்பந்தமா வரக்கூடிய ஹதீஸ் சஹீஹ் புகாரியில 268வது ஹதீஸ். சகோதரர்களே, இந்த ஹதீஸ் அப்படியே படிக்கிறேன் கேளுங்க. நபி ஸல்லல்லாஹு அவர்கள் இரவில் அல்லது பகலில் தங்களின் மனைவிமார்களிடம் குறிப்பிட்ட நேரத்தில் தங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் மனைவியர்கள் 11 பேர் இருந்தார்கள் என அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லும் போது கூறிய போது, நான் அவர்களிடம் அதற்கு நபி ஸல்லல்லாஹு அவர்கள் சக்தி பெற்றவர்களா என்று நான் கேட்டதற்கு, நபி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு 30 பேர்களுடைய சக்தி கொடுக்கப்பட்டுள்ளது என நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். சரிங்களா? இதை யாரு பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட கேட்டவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, கதாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு நபி தோழரும் பேசிக்கிட்டு இருந்ததை இந்த வசனத்துல சொல்றாங்க, இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க. சொல்லும் போது இதே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதா எந்த இடத்துலயும் இல்ல. ஏண்டா அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டுல உள்ள என்ன நடக்குதுங்கிறது என்ன யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கும் அவருடைய மனைவிமார்களுக்கும் தான் தெரியும். இது இயல்பா எல்லாருக்கும் தெரியும். ஏன் இவர்கள் இதை மறந்தார்கள் தெரியல. குற்றத்தின் அடிப்படையில இந்த ஒரு விஷயத்தை பார்த்து குற்றமா சொல்லக்கூடிய, இந்த ஹதீஸை பார்த்து குற்றமா சொல்லக்கூடியவர்கள் இது அல்லாஹ்வுடைய தூதர் தான் சொல்லியிருக்காங்களா, இல்ல இவர்களா வெளியில இருந்து பேசிக் கொண்டதா? வெளியில இருந்துட்டா இவங்க தனிப்பட்ட முறையில பேசிக் கொண்டதாங்கிறத அங்க பதிய வச்சிருக்காங்க, வரலாறே அவங்க பதிய வச்சிருக்காங்க. இப்படி எல்லாம் பேசணும்னுட்டு இதை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி அவங்க எடுத்து பேசுறது ஒரு நகைப்புக்குரிய ஒரு விஷயம் தான். சரிங்களா? ஆனா இந்த விஷயத்தை சார்ந்த ஒரு விஷயம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அபுதாவுதுல 2135வது ஹதீஸ் பதிய வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே நாளில் எங்கள் அனைவரிடமும் வருவார்கள். அவர்கள் ஒவ்வொரு மனைவருக்கும் அருகில் வருவார்கள். ஆனால் யாரிடமும் உறவு கொள்ள மாட்டார்கள், அன்றைய இரவு தங்கும் மனைவியரை தவிர. இப்ப உள்ள நடக்கக்கூடிய விஷயம் யாருக்கு தெரியும்? மனைவிமார்களுக்கும் கணவனுக்கும் தெரியும், அல்லாஹ்வுக்கு தெரியும். இப்ப மனைவிமார்கள் ஒருத்தவங்க அன்னை ஆயிஷா சொல்றாங்க, இது என்ன சொல்றாங்க? அன்றைய இரவு ஒரு ஆள்கிட்ட அல்லது ஒரு ஆள்கிட்ட தான் இன்றைய இரவு, அந்த இரவுக்கு யாரு நியமிக்கப்பட்டிருக்காங்களோ, யாரை வகுத்திருக்காங்களோ அவங்களுடைய வீட்டுக்கு தான் போய் உறவாடுவாங்கிறது தெளிவா தெரியுது. அதை பார்த்து கண்டுபிடிச்சு படிக்க தெரிந்த இந்த கிறிஸ்துவ மிஷனரிகளுக்கு இதை பார்த்து படிக்க தெரியல. என்ன காரணம்னா, இஸ்லாம் வளரக்கூடிய விதத்தை கண்டு ஏற்பட்ட காழ்ப்புணர்ச்சியின் காரணமா இந்த எடுத்த முடிவு. சரிங்களா? ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு இரவுக்கு ஒரே ஒரு மனைவிமாரிடத்தில் தான் உறவு கொள்வாங்கிறது இந்த ஹதீஸின் மூலமா தெரிய வருது. சரிங்களா? ஆனா இதை வைத்து எல்லா மனைவிமாரும் ஒரே இரவில் உடலுறவு கொள்ற மாதிரி ஒரு கற்பனையை தீட்டி, கதை வசனங்களை தீட்டி கிறிஸ்துவ மிஷனரிகள் நம்மளை குற்றச்சாட்டு என்ற ஒரு விஷயத்தை வைத்து நம்மளை அடக்க பாக்குது. கண்டிப்பா அது இல்ல, அவருடைய அறியாமை என்பதை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.